ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா POCO X3 அண்ட் Redmi 9 மொபைலுக்கு நியூவாக ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் ஸ்டேபிள் MIUI பேஸ்டு Android 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ரொம்ப நாளாக POCO X3 மொபைல் யூசர்ஸ் வந்து என் மொபைலுக்கு அடுத்த அப்டேட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக POCO X3 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.0.1.0 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் ஸ்டேபிள் MIUI பேஸ்டு Android 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அப்டேட் வந்து இப்போதைக்கு ஒன்லி POCO Testers மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு POCO X3 இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்து MI பைலட் டெஸ்டிங்கில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரவுண்ட் 2.3 GB இருக்குது. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேறொரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 12.0.1.0 அப்டேட்டில் POCO X3 மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் MIUI பேஸ்டு Android 11 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 11 இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த அப்டேட் மூலமாக கொடுத்துருக்காங்க. Android சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து May 2021 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பாரை பொறுத்த வரைக்கும் ஓல்டு வெர்ஷன் அண்ட் நியூ வெர்ஷன் 2 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் சென்டர்லையுமே இந்த அப்டேட்டில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கண்ட்ரோல் சென்டரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே கலராக இருந்தது. அதையுமே இந்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் பார் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேடில் கூகுள் டாக்லோட நேமை லொக்கேஷன் ரீநேம் பண்ணியிருக்காங்க. Android 10 நேவிகேஷன் பார் ஆர் கெஸ்டர் பார் ஃபியூச்சரை இந்த அப்டேட் மூலமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது. கேம் டர்போலையும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நியூவாக vlog மோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோட்ஸ் ஆப்லையுமே நியூவாக நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஒரு POCO X3 இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா எப்படி ரெக்கவரி ரோமை யூஸ் பண்ணி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க POCO X3 மொபைலோட Android 11 அப்டேட்டுக்கான இந்த ரெக்கவரி ரோமை டவுன்லோட் பண்ணிடுங்க. இதோட சைஸ் வந்து அரவுண்ட் 2.45 GB வருது. இப்போ உங்கள் மொபைலோட அப்டேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட் சைட் கார்னரில் 3 டாட் பட்டன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகாது. ஸோ MIUI 12 ஒரு 5 to 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆன்னு ஷோ ஆகும். ஸோ இப்போ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் டவுன்லோட் லேட்டஸ்ட் பேக்கேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடாதீங்க. அது வந்து உங்கள் மொபைலில் இப்போ கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்க அப்டேட்டை தான் டவுன்லோட் பண்ணி தரும். கீழே சூஸ் அப்டேட் பேக்கேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ரெக்கவரி ரோம் ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரிப்ட் ஆகிட்டு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் பண்ண உடனே இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு சில POCO X3 மொபைல்ஸில் மட்டும்தான் இந்த ரெக்கவரி ரோம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகுது. ஒரு சில மொபைல்ஸில் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி cannot verify அப்டேட்னு வந்துடுது. ஸோ
ஸோ உங்ககிட்ட 2GB டேட்டா இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அஃபீஷியல் OTA மெத்தட் தான். ஸோ இதனால் உங்கள் மொபைலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அடுத்தடுத்த அப்டேட்ஸும் ரெகுலராக வரும் அண்ட் உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, POCO X3 மொபைல் யூசர்ஸ், நீங்கள் இந்த Android 11 அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த அப்டேட் இன்னும் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, அடுத்து Redmi 9 குளோபல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.0.1.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் ஸ்டேபிள் MIUI பேஸ்டு Android 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டும் ஒன்லி MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12.0.1.0 அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 2GB வருது. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூசருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 12.0.1.0 அப்டேட்டில் Redmi 9 மொபைலுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். இந்த அப்டேட்டில் ஸ்டேபிள் MIUI பேஸ்டு Android 11க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 11ல் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த அப்டேட் மூலமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டுங்கிறதுனால Android சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து May 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Xiaomi Cloudலையும் ஒரு சில நியூ ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஒரு Redmi 9 குளோபல் ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இன்னும் இந்த Android 11 அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. Redmi, MI, POCO மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.